இன்றைக்கு சாமிமார்கள் எல்லாம் பம்பா கணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு விஸ்வரூப ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் இருக்கும். நீங்கள் சபரிமலையில் பம்பையில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ராமர், பார்வதி, விநாயகர் எல்லாம் இப்படி இருக்கும். ஆஞ்சநேயர் மட்டும் சபரிமலையை பார்த்துட்டு இப்படி நிற்பார், இந்த பக்கம் இப்படி ஃபேஸ் பண்ணி. அது ஏன் தெரியுமா? ஆஞ்சநேயர் வந்து அங்கே நின்னார். நின்ன உடனே ராமர் என்ன சொன்னார், நீ இங்கே இரு. என்னுடைய அம்சம் சபரிக்கிட்ட என்ன சொன்னாரோ அதே ஆஞ்சநேயர் சொன்னார் அவர் ராமர். என்னுடைய அம்சம் இன்னும் சில காலங்களிலே இங்கு கோவில் கொள்ளப் போகிறது, இதை நீ தரிசனம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னார். ஆஞ்சநேயர் சொன்னார், ஐயோ என்ன விளையாடுற நீ, எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஐயோ ஓ விட்டு எங்கே ராமநாமம் இருக்கோ அங்கே நான் இருப்பேன், ஒன்றை விட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது. ஏய், என்னோட அம்சம்தான் இங்கே வரப்போகுது, நீ அவனை பார்த்தா என்னை பார்த்தா மாதிரி இருக்குன்னாராம் ராமர். அப்போது சரி, அப்போ என்னோட வேலை என்ன அப்படின்னார். இந்த அம்சத்தை பார்க்குறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் பின்னாடி வருவாங்க, அவங்க வந்து உன்னை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. அப்படி போகும்போது யார் யார் போகிறாங்களோ அவங்கள பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்புன்னு ராமர் சொல்லி, ராமருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு பம்பையிலே ஆஞ்சநேயர் நிற்பதாக சத்தியம். இது நிறைய பேர் என்ன பண்ணுவான், அந்த சபரிமலைக்கு போகிற அவசரத்தில் பிள்ளையார பார்ப்பான், வச்சுக்கலாம் சாமி கன்னிமலை பகவானேஸ்வரம் வைப்பான், அப்படியே பார்ப்பான், அடவாரம் விட்டுருவான், நேராக சபரிமலைக்கு போயிடுவான். இதில் இன்னொரு பெரிய ரகசியம் நான் சொன்னது என்ன ரகசியம் தெரியுமா? டெய்லி ராமரை பார்க்கலாம், ராமருடைய அம்சத்தை பார்க்கலாம், அனுமார்த்த ராமர் பேச்சுக்கு சொல்லிட்டு போகல. இன்றைக்கும் நீங்கள் எந்த சயின்டிஸ்ட்டை கேட்டாலும் சரி, இந்த ஜாகிரபிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்டாலும் சரி, இந்த ஆஞ்சநேயர் பம்பையில் இருக்கிற ஆஞ்சநேயரோட பார்வையும் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனுடைய பார்வையும் நேராக சந்திக்கிற ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது என்பது தான் ஜாகிரபிக்கல் உண்மை. இது யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ராமர் என்ன வாக்கு கொடுத்தாரு, என்னுடைய அம்சத்தை நீ தினமும் தரிசனம் பண்ணலான்னு. அதே மாதிரி இன்றைக்கும் பம்பையில் இருக்கும் ஆஞ்சநேயர் ஐயப்பனை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். ஐயப்பனோட நேர்பார்வையும் ஆஞ்சநேயருடைய நேர்பார்வையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இதுதான் இந்த சபரிமலையோட ஜாகிரபிக்கல் ஹிஸ்ட்ரி. அப்போது ராமர் வந்து போயாச்சு, ஆஞ்சநேயர் முடிஞ்சாச்சு, இங்கே வந்து நின்னாச்சு. இப்போ ஐயப்பன் மகிழ்ச்சி சம்காரம் முடிச்சுட்டு அந்த லீலாவதிக்கு, அதாவது மஞ்சமாதா என்று ஒரு பெயர் கொடுத்து, என்னுடைய ஆலயத்தில் எனக்கு பின்னால் உனக்கு ஒரு இடம் கொடுக்குறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எந்த வருஷம் கன்னிசாமினா முதல் வாட்டி வர கன்னிசாமி வராமல் இருக்காங்களோ அந்த வருஷம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். சொல்லிவிட்டு ஐயப்பர் கிளம்பி வரார். கிளம்பி வரும்போது அவர் பயன்படுத்திய இப்போ வில் அம்போடு வராரு. இப்போ பாருங்கள், அதுக்கு தான் சபரிமலையில் சொல்லுவேன், நம்ம ஐடென்டிட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நான் செலிப்ரிட்டி, நான் வீரமணி ராஜு சார், நான் கலைமாமணி எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன், இந்த திமிரெல்லாம் அங்கே வேகவே வேகாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆணவத்தை தூக்கி எறிகிற இடம் சபரிமலை. நான் பெரியவன் நீ சின்னவன்ற பேதம் பார்க்கக்கூடாத மலை சபரிமலை. இப்போது இதை வந்து ஐயப்பனை பண்ணி காமிச்சார். அதுக்கு தான் இப்போ நான் சொல்ல வரேன். ஐயப்பன் என்ன பண்ணார், வில்லம்போடு நடந்து வராரு. ராமர் என்ன சொன்னார் சபரிக்கிட்ட, காத்துன்று என்னோட அம்சம் இங்கே வரும், நீ பார்ப்ப அப்படின்னு சொன்னார்ல. இப்போ ஐயப்பன் வில்லம்போடு வராரு சபரிமலைக்கு கோவில் கொள்றதுக்காக. வரும் பொழுது சபரி இப்படி உட்காந்துருக்க, அப்படி பார்க்குறான், ஹேய் ராமர் மாதிரியே இருக்கானே இவன், ராமரோட அம்சம் தானே, மகாவிஷ்ணுவோட அம்சம் இல்லையா? பார்த்துட்டு இப்படி பார்க்குறான், ஏன்னா ராமர் மாதிரியே இருக்கானே. ஐயப்பன் இங்கே வராரு. அம்மா நமஸ்காரம்மா. நமஸ்காரம். நீங்கள் சபரி, ராமரை தரிசனம் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தேன், படம் கொடுத்தேன், ராமரை தரிசனம் பண்ணேன். அப்போது ராமர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னோட அம்சம் இங்கே வரப்போகுதுன்னு. நீ தானே அது? அப்பா ராமர் மாதிரியே இருக்கப்பா நீ அப்படின்னாலாம். ஐயப்பனுக்கு சுருக்குன்னு தான். இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், இப்போ நம்ம யாரோ ஒருத்தர் நம்மளை பாராட்டினோன்னா, ஆமாம் சார் நான் பெரிய ஆள் சார் அப்படின்னு சொல்லுவேன்ல. ஐயப்பன் அதானே சொல்லிருக்கணும். ஐயப்பன் என்ன சொல்லிருக்கணும், ஆமாம்மா நான் ராமர் தான் அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. சொல்லலை.
ஐயப்பனுக்கு இது ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஐயப்பன் எதுக்காக சபரிமலைக்கு வந்து உட்கார்ந்தாரு? தர்மத்தை ரட்சிப்பதற்காக, உலகத்தை காப்பதற்காக நான் தவயோகத்தில் இருக்கப் போகிறேன். தவயோகத்தில் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அத்தனையும் துறந்து இல்லையா, பேர், புகழ், பணம், செல்வம் எல்லாத்தையும் துறந்து நான் சாமியாராக வரப்போகிறேன்னு தான் ஐயப்பனோட பிளான். ஆனால் இப்போ இவன் என்ன சொல்லிட்டா, பா ராமர் மாதிரியே இருக்கேடா நீ அப்படின்னு ஒன்று. எனக்கு அந்த ஐடென்டிட்டி கூட வேணாம். நான் ஒருத்தர மாதிரி இருக்கேன்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் இண்டிவிஜுவல் ஐயப்பன் தவமன்றத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஐயப்பன் என்ன பண்ணார், அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு அவரோட வில்லும் அம்பும் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணார், நேராக வந்து சரங்குத்தியால் குத்திட்டார். நீ எப்படி ராமர்னு என்ன சொல்லுவேன்? ஒரு வில்லு அம்பு வச்சு தானே என்னை கண்டுபிடிச்ச ராமர் மாதிரி இருக்கேன்னு. அப்போ இந்த ஐடென்டிட்டி கூட எனக்கு வேணாம். ஸோ ஆக கையில் இருந்த ஆயுதத்தையும் துறந்து ஐயப்பன் ஒன்றுமே இல்லாமல் கட்டின வேஷ்டியோட சபரிமலையில் உட்கார்ந்தார் என்பது தான் சத்தியம். அதனால தான் ஐயப்பன் எங்கே சரத்தை குத்தினாரோ, ஐயப்பன் எங்கே அவர் வில்ல வச்சாரோ, அந்த இடத்தில் நாம் இன்றைக்கும் அந்த நினைவை போற்றுகின்ற வகையிலே நாம் நம்முடைய ஈகோ, நம்ம பெரிய ஆள் சின்ன ஆள், இந்த எண்ணத்தை துறப்பதற்காகத்தான் சரங்குத்தியாலில் நாம் சரத்தை வைக்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ சாமிமார்கள் சரங்குத்தியாலில் சரத்தை வச்சுருக்கீங்க? இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்கள் கை தூக்கி பாருங்க. நிச்சயமாக இல்லை. எல்லாம் அந்த இடத்துக்கு மக்கள் போகிறதே இல்லை. சபரிபீடத்திலேருந்து நேராக போயிடுறான் சன்னிதானத்துக்கு. சரங்குத்தியாலுக்கு போய் ஐயப்பன் அங்கே இந்த சரத்தை குத்தின மரம் இன்றைக்கி இருக்குது. அந்த மரத்தை நீங்கள் தரிசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நாம் 18ஆம் படியை நெருங்குவோம்.